Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது activity 2.7 reaction of metallic oxides with acids. So metallic oxides acids ஓட எப்படி react பண்ணுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். Activity 2.7ல take a small amount of copper oxide in a beaker அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Small amount of copper oxide ஃபார்ம் ஆனது CuO. இதை ஒரு பீக்கரில் எடுக்கணுமா? சரி, ஒரு பீக்கர் நம்ம ரஃபாக ட்ரா பண்ணிப்போம். ஒரு பீக்கர் எடுத்துக்கிடுவோம். இந்த பீக்கரில் யார் எடுத்திருக்கோம்? காப்பர் ஆக்சைடை எடுத்திருக்கோம். காப்பர் ஆக்சைடை எடுத்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம யாரை பார்த்துட்ருக்கோம்? ஆக்டிவிட்டி 2.7. ஓகேங்களா? ஸோ காப்பர் ஆக்சைடை எடுத்தாச்சு in a beaker and add dilute hydrochloric acid slowly while stirring. ஸோ இதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும்? இதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஆட் பண்ணணும், ஸ்லோவாக ஆட் பண்ணணும், ஸ்டிர் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணணும். ஸ்டிர் பண்ணுறதுனா கலக்கிக்கிட்டே ஆட் பண்ணணும். சரி, இப்போ என்ன ஆகும்? ஆக்சுவலாக அந்த சொல்யூஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் கலரில் மாறுமா? சரிங்களா? ஸோ ப்ளூ க்ரீன் கலரில் மாறும். காப்பர் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆகும். உள்ள காப்பர் ஆக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் டிசால்வ் ஆகுது, கரைதான், டிசால்வ் ஆகுதான். டிசால்வ் ஆகி என்ன கலரை கொடுக்குது? பிகம் ப்ளூ க்ரீன் சொல்யூஷனை கொடுக்குதான். இந்த ப்ளூ க்ரீன் கலர் ஆஃப் த சொல்யூஷன் எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா காப்பர் 2 குளோரைடு இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனதுனால தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, லிசன் பண்ணுங்கள். காப்பர் ஆக்சைடை பீக்கரில் எடுத்தோம். இந்த காப்பர் ஆக்சைடை கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் டிசால்வ் பண்ணுறோம். அப்படி டிசால்வ் பண்ணும்போது இங்கே என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா காப்பர் குளோரைடையும், காப்பர் வந்து குளோரினோட சேர்ந்து காப்பர் குளோரைடையும் தென் வேறு என்ன ஃபார்ம் ஆகும்? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்தால் கண்டிப்பாக அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? வாட்டர் ஃபார்ம் ஆகுது, H2O ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? குளோரின் 2 இருக்குது, அப்போ இங்கே ஒரு 2 போடுவோம். இங்கே குளோரின் ஒன்று தான் இருந்துச்சு, காப்பர் இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, ஆக்சிஜன் ஒன்று தான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது, பேலன்ஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த சொல்யூஷன் என்ன கலரில் மாறுதான்? ப்ளூ க்ரீன் கலரில் மாறுது. காரணம் அங்கே காப்பர் 2 குளோரைடு ஃபார்ம் ஆகுது. தான் காப்பர் 2 குளோரைடு, காப்பர் 2 குளோரைடு ஃபார்ம் ஆகுறதுனால தான் அந்த சொல்யூஷன் ப்ளூ க்ரீன் கலரில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது ஒரு மெட்டல் ஆக்சைடு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் காப்பர் ஆக்சைடு. அப்போது ஒரு மெட்டல் ஆக்சைடு ஆசிடோட ரியாக்ட் பண்ண, ஆசிட் யார் இங்கே? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஆசிடோட ரியாக்ட் பண்ணால் என்ன கொடுக்குதான்? சால்ட் ப்ளஸ் வாட்டரை கொடுக்குதான். இதான் பார்த்தீங்களா? இது சால்ட், காப்பர் குளோரைடுன்றது சால்ட், இது வாட்டர். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் H2O இஸ் நத்திங் பட் வாட்டர். அப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடு ஆசிடோட ரியாக்ட் பண்ணால் சால்ட்டையும் வாட்டரையும் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே தான் ஒரு ஆசிடும் பேஸும் சேர்ந்தா என்ன கொடுத்துச்சு? நமக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டரை தான் கொடுத்துச்சு. இதுதான் ஆக்டிவிட்டி 2.6ல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் மெட்டல் ஆக்சைடும் ஒரு ஆசிடோட சேர்ந்தா சால்ட் ப்ளஸ் வாட்டரை கொடுக்குது. அது மாதிரி ஒரு பேஸும் ஆசிடோட சேர்ந்தா சால்ட் ப்ளஸ் வாட்டர் தான் கொடுக்கும். இந்த மெட்டல் ஆக்சைடு அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெட்டல் ஆக்சைடை ஒரு பேசிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ ஒன்லி the metal oxides are said to be basic oxides அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் செட் டு பி புக்கில் இருக்குது. மெட்டல் ஆக்சைட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்களா? பேசிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மெட்டல் ஆக்சைட்ஸை என்னென்ன வச்சுக்கலாம்? நம்ம ஒரு பேசிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதே தான். அப்போது ஒரு மெட்டல் ஆக்சைடு ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் வித் ஆசிட்ஸ். ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆசிடோட சேர்ந்தா என்ன கொடுக்கும்? ஜென்ரலாக சால்ட் ப்ளஸ் வாட்டர். அதே மாதிரி தான் ஆசிடோட ஒரு பேஸ் சேர்ந்தா சால்ட் ப்ளஸ் வாட்டர் தான் கொடுக்கும். ஸோ ஒன்லி திஸ் மெட்டல் ஆக்சைடு இஸ் கால்ட் அஸ் பேசிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி 2.7ல் உள்ளது. ஓகேங்களா? ஸோ 2.7 சிம்பிள், ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.